இப்ப கக்காசி சொல்றது என்னன்னா, இந்த சம்மனிங் பீஸ்ட் வந்து வேற ஒரு உலகத்தை சார்ந்தது. அதனாலதான் அதை வேற டைமென்ஷனுக்கு கூட்டு போயிட்டானுங்க அழகா. அதனால நம்ம நருட்டோவால கூட அதை சென்ஸ் பண்ணி பார்க்க முடியாது. அண்ட் அதையும் தாண்டி இந்த ஜுட்சு கேஸ்டர் சுமிரேவும் அதே டைமென்ஷனுக்குள்ள போனனால அந்த சுமிரேவுமே வந்து எங்க இருக்கான்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியல இவனுங்களால. இப்ப சாய் சொல்றது என்னன்னா, பாம் அப்ப எங்க வேணா வெடிக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி வந்து யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அண்ட் வந்து கக்காசி வந்து டான்ஸோ நினைச்சு புலம்பிக்கிட்டு இருப்பான். யாரு சாமி இவன் செத்தக்கு அப்புறமும் நம்மளுக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டு இருக்கானே அப்படிங்கிற மாதிரி. கட் பண்ணிட்டு பொருட்டோவை காமிப்பானுங்க. சரியான வேகத்துல இந்த டைமென்ஷனுக்குள்ள போயிட்டு இருப்பான். அண்ட் அப்ப சிக்கடாய் ஈனோச்சி நான் டெங்கியை காட்டுவானுங்க. அப்ப சிக்கடாய் வந்துட்டு என்னடா அது பொருட்டோ வாழ காணாமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். எனக்கு ஈனோஜின்னு சொல்றது என்னன்னா, இந்த இடத்துல இவ்வளவு பெரிய பீஸ்ட் வந்துச்சுல, அதுக்கான காரணம் அந்த ஈவில் ஷேடோவை கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கனெக்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருப்பானுங்க. உடனே பொருட்டோவை தேட போறேன் அப்படிங்கிற மாதிரி டெங்கி அண்ட் ஈனோஜின்னு போயிருவாங்க. இப்ப பொருட்டோவை காமிக்கிறாங்க. சரியான வேகத்துல வந்தவன் மரக்கட்டையெல்லாம் விழுந்து எப்படியோ வந்து பொழைச்சிருவான் போல இருக்குது. அண்ட் கீழே இறங்கினோடனே வந்து எங்க இருக்கேன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருப்பான். அதே சமயத்துல டக்குன்னு வந்து அவனுக்கு அந்த ஜோகன் ஆக்டிவேட் ஆகுது. அதே மாதிரி ஒரு ஈவலுமே வந்துட்டு நம்ம பொருட்டோவை கிராஸ் பண்ணி போகுது. அப்ப பழசெல்லாம் நினைச்சு பார்த்துக்கிட்டு இருப்பான். ஏன்னா அப்ப பொருட்டோ வந்து சுமிரேவை தேடி போயிட்டு இருப்பானா, திடீர்னு பார்த்தா ஒரு பிளாஸ்ட் ஏற்படுது. எங்கடா அது அப்படிங்கிற மாதிரி பார்த்தா அந்த பீஸ்ட் வந்து அதே இடத்துல வந்துருது. அண்ட் பொருட்டோவும் சண்டை போட ஆரம்பிச்சிடறான். அண்ட் சுமிரேக்கு ஒன்னும் ஆகலையே அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இந்த இடத்துல பொருட்டோ வந்து நினைச்சுக்கிட்டே இருப்பான். அண்ட் அந்த பீஸ்ட் கூட சமத்தியா ஃபைட் பண்ணிட்டு இருப்பான். அண்ட் ஒரு சமயத்துல பொருட்டோக்கு வந்து ஜோகன் ஆக்டிவேட் ஆகுது. அண்ட் அது மூலியமா அந்த பீஸ்டோட எங்க வீக் பாயிண்ட்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் நம்மளால பார்க்க முடியுது. அண்ட் பொருட்டோவாலையும் பார்க்க முடியுது. அண்ட் ஒரு சமயத்துல பொருட்டோ வந்து மாட்டிக்க போயிருவான். அப்ப மிட்சுகி தான் காப்பாத்துவான். நீ எங்கடா எங்க அப்படிங்கிற மாதிரி பொருட்டோ கேட்க, அதெல்லாம் விட்டு தள்ளுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அண்ட் சுமிரே எங்க அப்படிங்கிற மாதிரி பொருட்டோ கேட்க, இந்த மாதிரி இந்த பீஸ்ட்டை வந்து கண்ட்ரோல் பண்றதே சுமிரே தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஓகே சுமிரே நல்லா தானே இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு பொருட்டோக்கு ஒரு எண்ணம். இப்போ இந்த பீஸ்ட் வந்து இவங்க ரெண்டு பேத்தையும் அட்டாக் பண்ண வர உடனே இவங்க ரெண்டு எஸ்கேப் ஆகி ஓடிட்டு இருப்பானுங்க. அண்ட் போறப்ப மிட்சுகி வந்துட்டு இந்த பீஸ்ட் அட்டாக் பண்றதுக்காக போயிருவான். அண்ட் பொருட்டோ ஸ்ட்ராட்டஜிக்காக வந்துட்டு அந்த கயிறு மேல எல்லாம் ஏறி பல பேப்பர் பாமெல்லாம் சொறி விட்டு வந்திருப்பான். அண்ட் சொல்லக்கூடாது, மிட்சுகியுமே பயங்கரமா தான் ஃபைட் பண்ணிட்டு இருப்பான். அண்ட் பொருட்டோ வந்து பாஞ்சு வந்து மாப்பிள்ள தள்ளி கூட அப்படிங்கிறப்ப அண்ட் பொருட்டோ வந்து பாஞ்சு போயிட்டு கரெக்டா அந்த வீக் பாயிண்ட்ல அடிப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த பேப்பர் பாம் எல்லாம் டம்முன்னு வெடிக்க எல்லா கயிறும் வந்துகிட்டு அந்த பீஸ்ட்டை எப்படியே சுத்து போட்டுருது. அந்த பீஸ்ட் சுத்தமா நவர முடியல. அப்ப மிட்சுகி சொல்றது என்னன்னா, தலைவன் அவன் கண்ணு வேற மாதிரிப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அப்ப மிட்சுகி வந்துட்டு ஸ்னேக் லைட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்டாக்கை பயன்படுத்தி அந்த பீஸ்ட்டை கொல்லலான்னு பார்ப்பான். அப்ப வேற யாரோ வந்து டக்குன்னு வந்து பீஸ்ட்டை காப்பாத்தி விட்டுருவானுங்க. யாருன்னு பார்த்தா சுமிரே தான் அந்த இடத்துக்கு வந்திருப்பா. இவ்வளவு பெரிய வெப்பனை நான் கண்டிப்பா கொல்ல விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் சுமிரே சொல்லுவா. ஆனா அதுக்கு பொருட்டோ கேட்கறது என்னன்னா, வா நம்ம வில்லேஜுக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவான். பட் சுமிரே எனக்கு எதிரா வில்லேஜ், நான் அந்த வில்லேஜ் தாண்டா அழிக்க வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. அண்ட் எதுக்கான காரணம்னு பார்த்தா, இந்த ஃபவுண்டேஷன்ல வந்து உங்க அப்பா இருக்கிறப்ப வந்து இந்த கிரேட் நிஞ்சா வார்லாம் முடிஞ்சிருக்கும். அண்ட் பொதுமக்கள் எல்லாருமே வந்துட்டு இந்த ஃபவுண்டேஷன்ல இருக்கவங்கள போட்டு கொலை வெறியில வந்து திட்டி வச்சிருக்காங்க இவ்வளவு இருக்குது. அதனால அவங்க அப்பா வந்து அவ்வளவு மன உளைச்சல்ல இருந்தனாலதான் இவங்க வந்து ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையை வந்து இருக்கு இவனுக்குள்ள. அண்ட் சுமிரே வந்து அவங்க அம்மா கூட இருக்கிற டைம் ரொம்ப பிடிக்குமா. பட் இருந்தாலும் மறைஞ்சு வாழ்ந்தே அவங்க வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. அண்ட் அதெல்லாம் இந்த இடத்துல வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பா சுமிரே அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு. அண்ட் அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து வேலைகள் பார்த்த விஷயங்கள்லாம் காட்டுறாங்க. இந்த மாதிரி கடைசி நேரத்துல வந்து சுமிரேக்கு வந்து அந்த சம்மனிங் ஜுட்சு எல்லாம் வந்து முதுகுல போட்டு விட்டுருப்பாரு. அண்ட் அதுதான் இப்ப ஒரு பெரிய வெப்பனாவும் இருந்திருக்கு. அண்ட் அந்த சம்மனிங் ஜுட்சோட சீலை போட்டக்கப்புறம் அவர் இறந்தும் போயிருப்பாரு. அண்ட் அதுக்கப்புறம் சும்மா சமத்தியான ஒரு ஃபைட்டு. மிட்சுகி வந்து சுமிரேவை கொல்றதுக்காக சரியான ஒரு ஃபைட் கொடுக்குறான். அண்ட் அதே மாதிரி சுமிரேவும் வந்து பீஸ்ட்டை கொல்லக்கூடாதுங்கிறதுக்காக அவளும் ஒரு டஃப்பான ஃபைட்டை கொடுத்துக்கிட்டு இருப்பா. அண்ட் ஃபைனல் பாயிண்ட்ல ரெண்டு பேரும் கத்தி எடுத்து குத்தலான்னு வருவானுங்க. அப்ப பொருட்டோ இடையில வாங்கி ஒரு கத்தி அவன் வாங்கிக்குவான். அப்ப மிட்சுகி கிட்ட, டே அது நம்ம கிளாஸ்மேட்ரா, தயவு செஞ்சு கொன்னுடாத அப்படிங்கிற மாதிரி பொருட்டோ கெஞ்சிக்கிட்டு கிடப்பான். ஏன்னா இப்ப பொருட்டோ வந்துகிட்டு சும்மா ஹார்ட் ஃபீலிங்கா வந்து பேசிக்கிட்டு இருப்பான். அண்ட் சுமிரே வந்து ஆரம்பத்துல இருந்தே நம்ம கூட வந்து ஃப்ரெண்ட்லியா இருந்துகிட்டு இருந்தாடா, ரொம்ப வந்து நல்லவளான வந்து நம்ம கூடவே இருந்தா, எல்லாருமே ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தா அப்படிங்கிற மாதிரி பொருட்டோ சொல்ல, மிட்சுகி அதுக்கு வந்துட்டு, டே நீ என்னடா நீ ஒரு லூசு பையன்டா, நீ வந்து ஏன்டா எல்லாத்துக்கும் ஈஸியா விழுந்துடுற, நீ ரொம்ப வந்துட்டு ஈஸியாவே மத்தவங்களோட ட்ராப்ல விழுந்துடுறா அப்படிங்கிற மாதிரி வந்து மிட்சுகி வந்து பொருட்டோவை கழுவி ஊத்திக்கிட்டு இருப்பான். அண்ட் இப்படிலாம் பொருட்டோ பேசுறத பார்த்துட்டு சுமிரேக்குள்ள இருந்த அந்த ஈவில் வந்து வெளியே போயிடும். அண்ட் இது வந்து பொருட்டோ எக்ஸ்பிளைன் பண்ணுவான். அண்ட் இந்த மாதிரி சுமிரே கிட்ட வந்து ஈவில் இருக்கிறத பொருட்டோ பார்த்திருக்கான். அதனாலதான் இதுக்கு முன்னாடி டெங்கிக்கு என்ன பண்ணானோ அதே தான் இப்ப சுமிரேக்கும் பண்ணி விட்டுருக்கான். அண்ட் என்னதான் ஈவில் வெளியே போனாலும் எங்க அப்பாவோட கனவு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு அந்த பீஸ்ட்டை வந்து கூப்பிடுறான். அண்ட் அந்த பீஸ்ட்டை வெடிக்க சொல்ல அது அந்த பீஸ்ட் வந்து நம்ம சுமிரேவோட ஆர்டரை வந்து கேட்கவே மாட்டேங்குது. அது பேசா வந்துட்டு வந்து நம்ம சுமிரேவை போட்டு கொஞ்சிக்கிட்டு இருக்கு. என்னங்கிறது சுமிரேக்கே புரியல. அப்பதான் பொருட்டோ சொல்லுவான், இந்த மாதிரி அந்த பீஸ்ட்டை வந்து நீ ஆரம்பத்துல இருந்து வளர்த்திருக்க, அந்த பீஸ்ட் வந்து இப்போதைக்கு சுமிரேவை வந்து ஒரு பேரண்டா நினைக்குது, அதனாலதான் அது வந்து சாவறதுக்கு ரெடியா இல்ல அப்படிங்கறத பொருட்டோ சொல்லிட்டு இருப்பான். அண்ட் சடனா பொருட்டோ வந்து சுமிரே அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்ல சுமிரே மேல இருந்த அந்த ஒரு வெப்பன் வந்து உடஞ்சு போயிருது. அதாவது கோசு டெட்டு வந்து அந்த இடத்துல நொறுங்கி போயிருது. அது நொறுங்கவும் அந்த அங்க இருக்க டைமென்ஷனும் நொறுங்க ஆரம்பிச்சிருது.
அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பொருட்டோ வந்து மிட்சுக்கி காப்பாத்திடுவான். அண்ட் சுமிரே வந்து அப்படியே கீழே போய்கிட்டு இருப்பா. நான் வந்து எல்லாத்தையும் நான் வந்து சரியா தான் பண்ணிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா கொடுத்த பிளாஷ்பேக்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பா. இந்த மாதிரி பல அட்வைஸ் கொடுத்துருப்பாங்க. எங்களோட பிரச்சனை எங்களோட போய்கிட்டோம், நீ வந்து நல்லா படிச்சு பெரிய பொண்ணா வா அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் இந்த இடத்துல ஃபாலோ பண்ணலையே அப்படிங்கிற ஒரு மனசு வருத்தம் தான். அண்ட் டக்குன்னு பார்த்தா பொருட்டோ அந்த இடத்துல நிற்பான். என்னோட கிளாஸ்மேட்டை நான் எப்பவுமே விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பொருட்டோ வந்துட்டு சுமிரேவை காப்பாத்திட்டு சரியான வேகத்துல இந்த பீஸ்ட்டை விட்டு மேல போயிட்டு இருப்பானுங்க. அப்ப பார்த்தா திடீர்னு வந்து இந்த பீஸ்ட் மேல அட்டாக் கொடுக்க ஆரம்பிக்கும். உடனே இந்த பீஸ்ட் வந்து நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி இந்த 3 பேத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணும். அண்ட் அதுக்கப்புறம் இவங்க 3 பேர் மட்டும் ஒரு தனியாக ஒரு இடத்துக்கு வந்துருவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் இந்த மாதிரி சிக்கடாய் வந்து கத்திக்கிட்டு இருப்பான் பொருட்டோன்னு. அண்ட் உடனே பொருட்டோ ஒரு இடத்துல கையை விடுறான். அந்த போர்ட்டலும் கண்டுபிடிச்சிடறானுங்க. ஆனால் அந்த பீஸ்ட் மட்டும் அதே போர்ட்டல் அந்த வேற டைமென்ஷனுக்குள்ள தான் இருக்குது. அண்ட் சடனா வந்து சிக்கடாய் பக்கத்தில் வந்துகிட்டு நம்ம ஆட்கள் எல்லாம் வானத்திலிருந்து விழுகிறானுங்க. என்னடா வானத்திலிருந்து விழுகிறீங்க, என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்க பொருட்டோ வந்து நான் அப்புறமா சொல்றேங்கிற மாதிரி சொல்லிடுவான். அண்ட் சுமிரே வந்து அதாவது கெட்ட விஷயங்கள் பண்ணியிருக்கா அப்படிங்கிறது இவங்க 3 பேத்துக்கும் கண்டிப்பா தெரியாது. அதனால வந்து ஒன்றும் இல்லை, நாங்கள் ஒரு இடத்துக்கு போயிருந்தோம், அங்கே மாட்டிக்கிட்டோம், இப்போ நாங்கள் வந்து நல்லா வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி பொருட்டோ சொல்லிட்டு இருப்பான். அண்ட் அந்த இடத்துக்கு சாய் வரான். சாய் வந்துட்டு சுமிரே கிட்ட வந்து பேசணும் அப்படின்னு சொல்லவும் சுமிரேவும் நானும் உங்க கூட பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இடத்துல இருந்து போறாங்க. அண்ட் போறப்ப வந்து நம்ம பொருட்டோக்கு ஜோகன் ஆக்டிவேட் ஆகுது. ஆனால் ஒன்றும் இல்லை, அந்த பீஸ்ட் ஒன்று வந்துட்டு இப்பயே திரும்பியும் சுமிரே கிட்டே வந்து சேர்ந்துக்குச்சு. அண்ட் அதை வந்து பொருட்டோ சொல்ல சுமிரேவும் அது லெஃப்ட் கையில பாப்பா, அது கண்ணு மட்டும் தெரியும், அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவா. அண்ட் பொருட்டோ சொல்றது என்னன்னா எல்லாம் முடிஞ்சிருச்சுடா அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கப்புறம் எல்லாம் ரெடியாகி ஸ்கூலுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டானுங்க.